நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. சில பேர் சாதிக்கிறாங்க. என்ன சாதிக்கிறாங்கன்னா தீமையை நன்மை என்று சாதிக்கிறாங்க, கசப்பை தித்திப்பை என்று சொல்லி சாதிக்கிறாங்க. அதே போலதான் அநியாயம் செய்துட்டு அநியாயத்தை நடப்பிச்சுட்டு நியாயம்னு சாதிக்கிறாங்க. இதை பற்றி என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே எல்லாரும் நியாயத்தை விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் நியாயமாக நடக்கணும், நியாயமாக பேசணும், நியாயமாகவே நம்மள்கிட்ட நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது தவறு இல்லை. அதை தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானிக்கலாம். அப்ப அநேகருக்கு இன்னும் சிலருக்கு இன்னும் சில காரியங்கள் எது நியாயம்னே தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எது நியாயம்னே தெரியல, எது அநியாயம்னே தெரியல. சிலர் அநியாயத்தை நியாயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநியாயமான காரியம் செய்வாங்க, அதை நியாயப்படுத்துவார்கள், நியாயப்படுத்தி பேசுவாங்க, நியாயம் என்று நினைக்கிறார்கள். யோசித்து பாருங்க எனக்கு அன்பானவர்களே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன? கடந்த வாரத்தில் சில காரியத்தை பார்த்தோம். எதெல்லாம் நியாயம், எதெல்லாம் நியாயம். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். மத்திய எழுந்த சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் பார்ப்போம். நம்ம எதெல்லாம் நியாயம் என்பதை தெரிஞ்சுக்கிறத நம்ம நியாயமா வாழணும், நியாயம் நடக்கவும். நீங்க நியாயம் செய்யாம கவனிங்க, நீங்க நியாயப்படி நடக்காம உங்களுக்கு எல்லாமே நியாயமா நடக்கணும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்திலும் சரியல்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான்னு சொல்லியிருக்குது. எனவே நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். எனவே நீங்க நியாயமா நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை சொல்லும் போது இப்படி நீங்க நினைக்கலாம், அப்ப என்ன எங்களை பார்த்தா அநியாயக்காரன் நினைக்கிறீங்களா? அப்ப நாங்கள் அநியாயம் செய்யறோன்னு சொல்றீங்களான்னா நான் அப்படி சொல்ல வரல. கவனிங்க, இப்ப நீங்க நியாயமாக இருக்கிறீங்களா இல்லையா என்பதை வேத வசனத்தினுடைய வெளிச்சத்திலே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் தான் இயேசு அங்க சொல்றார். நீங்கள் என்னது நியாயம் என்னது என்பதை நீங்களே தீர்மானிச்சீங்கன்றார். அப்போ உங்களுக்கு தெரியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனம் 1லிருந்து 16 வரைக்கும் வாசிக்க நேரம் இல்லை. ஒரு வசனத்தை வாசிங்க, நான் கிட்ட நான் சொல்லிடுறேன். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இந்த உலகத்துல வந்து வாழ்ந்த போது எல்லா காரியத்தையுமே எப்பொழுதுமே எங்குமே எல்லாரிடத்திலுமே எந்த விஷயத்தையும் குறிப்பாக பரலோகத்தை பற்றி பேசும்போது ஒரு ஓமையோடு ஒரு உபமானத்தோடு தான் எக்ஸாம்பிள் சொல்லி 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 தான் அவர் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதில் ஒரு ஓமானமான ஒரு காரிய சம்பவம் தான் இப்போது நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதா, எதற்கு ஒப்பா இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது, ஒருவன் திராட்சை தோட்டம் வைத்திருந்தானோ அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் அமர்த்துறதுக்காக காலையிலே புறப்பட்டு போனானாம். இப்படி போய் என்ன செய்தானா, வேலையாட்களுடன் என்ன செய்தானாம், ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன்னுடைய தோட்டத்துக்கு அனுப்பி வைத்தானா. அப்புறம் 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு 3ஆம் மணி நேரத்திலையும் என்ன செய்யறான், போய் வேலை இல்லாம அங்கங்க நிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கடத்து நிற்கிற சும்மார்களை கூப்பிட்டு என்ன செய்யறான், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். நியாயமானபடி, அந்த வார்த்தையை கவனிங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். நியாயமானபடி, அந்த நியாயம்ங்கிற வார்த்தையை கவனிக்கணும்.
நியாயமானபடி கூலி என்று சொல்லி வேலையாட்களை வேலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறான். எப்போ இருந்து? காலையிலிருந்து வேலைக்கு ஆள் போயிட்டு இருக்குது. காலையிலிருந்து கூலி பேசியாச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா? ₹1 பணத்தை பேசிட்டான். வேலை தொடங்கி நடந்துட்டு இருக்கும்போது அந்த எஜமானுக்கு ஒரு எண்ணம் வந்தது. சரி, இன்னும் ஆட்களை கொண்டு வரணும்னு சொல்லி நான் பார்க்குறோம். 3ஆம் மணி, 6வது மணி, 11வது மணி என்று சொல்லி நேரம் ஆக 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 என்னது, ஆங்காங்கே வேலை இல்லாமல் நிற்கிற ஆட்களை எல்லாம் அழைத்து அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புகிறார். அப்படி அழைக்கும்போது அவரிடத்திலே பேசின வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். காலையிலே அழைத்த அந்த ஆட்களோடு பேசினதையும் இங்கேயும் நீங்கள் சற்று கவனிக்கணும். காலையிலே முதல்ல வேலைக்கு அழைத்த இடத்துல என்ன பேசினார்? பணம், கூலி. ஒரு நாள் ஒன்றுக்கு 1 பணத்துக்கு கூலி பேசி அனுப்பியாச்சு. அடுத்தடுத்து அந்த 3வது மணி, 6வது மணி, 11வது மணி என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளோ கூலி பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுதான், எவ்வளோன்னு சொல்லலை. ₹1 சொல்லலை, ₹2 சொல்லலை, ₹1/2, ₹1/4 என்றும் சொல்லலை. நீங்கள் வேலைக்கு வாங்க, வேலை செய்யுங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த நியாயமான ஒரு கூலி தரப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு தரப்பா. இதுதான் அவங்க சொல்கிற வார்த்தை, நியாயமானபடி என்று சொல்லி அழைத்தாரு. அதன்படி எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் வேலை செய்தாங்க. அப்பொழுது வேலை முடிஞ்சிடுச்சு. வேலை முடிஞ்சு எல்லாருக்கும் என்ன செய்ய போகிறாங்க? இப்போ கூலி கொடுக்க போகிறாங்க. 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். எஜமா என்ன சொல்றாரு? இந்தப்பா, கடைசியாக வேலைக்கு வந்தானே அவனை கூப்பிட்டு முதல்ல சம்பளம் கொடுன்றார். கடைசியாக வந்தான்ல அவனை கூப்பிட்டு முதல்ல கொடு, அதுலேருந்து என்ன செய்ய, அதுக்கு அடுத்தது கூப்பிட்டு எல்லாருக்கும் கூலி கொடுன்னு சொல்றாரு. இப்படி கடைசியாக அந்த 11ஆம் மணி நேரத்தில் வந்து வேலைக்கு வந்தவனை கூப்பிட்டு அவனுக்கு கூலி கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க. ஒவ்வொரு பணம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணம் வாங்கினாருன்னு சொல்லிருக்கு. அப்படின்னா காலையில் வந்தவனுக்கு பேசின அந்த ஒரு பணத்தை அங்கு சம்பளமாக கொடுக்கிறதை, கூலியாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படி கொடுத்த உடனே முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் இதை பார்த்து கொண்டிருந்தான். காலையில முதல் நேரத்தில் வந்தான் பாருங்க, 1வது மணி நேரத்துக்கு வந்தான் பாருங்க. இப்போ நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு, நம்ம நாட்டின்படி காலையில் 6 மணிக்கே வேலைக்கு வந்தவன் என்ன செய்யறான்? இதுக்கப்புறம் 9 மணிக்கு வந்தான், 10 மணிக்கு வந்தான், 12 மணிக்கு வந்தான், 11 மணிக்கு வந்தான்னு போயிட்டு இருக்குங்களா? அப்படி பிந்தி வந்தவங்களுக்கும் ஒரு பணம். அப்போ நம்ம காலையிலே வந்திருக்கிறோம், எப்படி நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி நமக்கு சேர்த்து தான் கொடுப்பாருன்னு அவங்க கொடுக்கறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து முடிக்கும் பொழுது முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். சொல்லாம இருப்பாங்க? என்னங்க, நாங்கள் காலையிலேருந்து வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை, இப்போ வந்தால் அவன் அதே பணம் வாங்கிட்டு போகிறான், அதே சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்னங்க நியாயம் என்று சொல்லி அங்கு முறையிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என் இஷ்டம். அது என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரனா இருக்கிறபடியினால் நீ வன்கணனா இருக்கலாமா என்றான். போதும். இதை நீங்கள் பல முறை படித்திருக்கலாம். ஏற்கனவே படிக்கும்போது நீங்கள் கூட உங்கள் மனதிலே தோன்றி இருக்கலாம், இது என்ன அநியாயம், இது என்ன அதர்மம், இது என்ன அக்கிரமம். என்னதான் இயேசு சொல்லியிருந்தாலும், இது ஒரு ஓமானமாக பேசி எழுதியிருந்தாலும், அந்த கூலிக்காரன் கேட்கறது நியாயமாக தானே படுது என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்க கூடும் தானே.
இது நம்ம மேலெழுந்த வழியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கும் கூட இது அநியாயமாக படுது. எனக்கு காலையில் வந்தவங்களுக்கும் ஏதோ ₹1 சேர்த்து கொடுத்துருக்கலாமே. அவங்களும் இவங்களும் எப்படி ஒன்றாக முடியும்? இவர் எப்படி இப்படி செய்கிறாரு? என்னதான் இவருக்கு அதிகாரம் இருக்கட்டும், என்னதான் அவருடைய தோட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் சரிதாங்க, இன்னும் எனக்கு இந்த காரியம் விளங்கலையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடும் தானே. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் உள்ளதை உண்மையை சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமாங்க, இதை படிக்கும்போது இது கேட்கும்போது அந்த மாதிரி எண்ணம் தாங்க வருது, நான் அப்படி தாங்க நினைக்கிறேன் சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க, பார்த்துடுறோம். இப்போ அந்த காரியம் இருக்கு. இப்போ ஓஹோ சரி, மற்றவங்களாம் கை போடுங்க. மற்றவங்களாம் நீங்கள் அது நியாயம்னு எடுத்துக்கிறீங்களா? நான் கேட்டேன், உள்ளதை சொல்லுங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் உண்மையை ஒத்துக்காத இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் ஏன்னு கேளுங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மனசில் இருக்கிற உண்மையை தான் ஒத்துக்க நான் சொன்னேன். புரியுதா? இது வேதம், இது சத்தியம், இது இயேசு சொல்லியிருக்கிறாரு, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அதில் நோக்கம் இருக்குது, அதனால் இது அநியாயமாக இருக்காதுன்றது உங்களுடைய கருத்து நீங்கள் கொண்டு வரீங்க. நான் அதை கேட்கல, அது எனக்கும் தெரியும். நான் கேட்ட கேள்வி என்னென்னா, ஆமாங்க இது எனக்கு இந்த காரியம் விளங்கலையே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு என்கிற கேள்வி உங்களுக்கு மனதிலே வந்துதா இல்லையான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் சரியான பதில் சொல்லலை. நீங்கள் புரியுதா? ஒரு வேளை நீங்கள் நினைத்தது, நீங்கள் சொன்னது போலவே, நினைக்கிறது போலவே நீங்கள் விளங்கி கொண்டு புரிந்து கொண்ட நபராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல, இதுக்கப்புறம் தான் இருக்குது. இப்போ கவனிங்க, இயேசு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும், அதில் ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது இது எங்கே அடுக்கும் இந்த அநியாயம், இது என்ன அக்கிரமம் என்று சொல்லி நீங்கள் ஏன் முறுப்புறுக்கிறீங்க, நீங்கள் ஏன் புலப்புறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் நிறைய பேர் கையை உயர்த்தில, உங்களை தான் நான் கேட்குறேன். என்ன சொல்கிறேன் கவனிங்க. மேலிருந்து வழியாக பார்க்கும் பொழுது கொடுத்துருக்கலாம் தான். பிந்தி வந்தவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றாக கொடுத்தது நியாயமாக படலை தான். ஆனால் நீங்கள் நிறைய பேர் நியாயம் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? அவர் சொல்கிற காரணம் தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்போ நீங்கள் அதுக்கு சம்மதிச்சிங்களே, நீங்கள் ஒரு பணத்துக்கு ஒத்துக்கொண்டீங்களே, அதனால் நான் சொன்னதை கேட்டுட்டு போகும்போது அதில் ஒரு கடுமை தெரியுது, கடுமையாக சொல்கிறது போல இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நியாயமான காரணமாக தெரியலையே, கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். பதில் சொல்லுங்கள். கையை உயர்த்தாமல் இருந்தீங்களா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். நியாயம் சொல்கிறீங்க, அந்த நியாயத்துக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? நீங்கள் நான் கேட்டேன், உங்களுக்கு இது சரியாக படலையானா நிறைய பேர் கையை உயர்த்தலை. கையை உயர்த்தாத பார்த்தா நான் கேட்குறேன், உங்கள் பதில் என்ன? காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்ணை மூடிக்கொண்டு கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு செய்தா இருக்கேன், நம்ம போய் அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும். இயேசு சொல்கிற வார்த்தையை படித்தோம். எதில்? லூக்கா இப்போ படிச்சோம்ல, லூக்கா 12:57 தானே. நீ நியாயம் இன்னதென்று நிதானிக்காமல் இருக்கீங்களே. நான் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கேட்குறேன். அப்போ இது நியாயமாக, இது நியாயம்னா சொல்லுங்கள், எந்த விதத்தில் நியாயம் நான் உங்களுக்கு கேட்குறேன். பிந்தி வந்தவங்களுக்கும் முந்தி வந்தவங்களுக்கும் ஒரே விதமாக கொடுத்துருக்காரு, சம்பளம் கூலி கொடுத்தாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் தெரியாதுங்க, ஏசு செய்தாருங்க, ஏசு கொடுத்தாருங்க, நியாயங்கன்னு சொல்ல போறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தானே செய்யுது. சொல்லுங்க, யாரும் என்ன சொல்ல வரீங்க? பின்னாடி வந்தால் வேலை செஞ்சுருப்பாங்க. கரெக்ட் இருக்கலாம். ஆமாம், 2 காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் ஒரு காரியத்தை அவர் மறைத்து தான் பேசுகிறார். அந்த எஜமான் என்ன பேசுகிறாருன்னா, எவருப்பா என் வீடு, என் தோட்டம், என் வயல், என் வீட்டு வேலை, என் வீட்டு பணம், நான் யாருக்குனாலும் எவ்வளோ நாளும் கொடுப்பேன். ஒன்றுகிட்ட நான் பேசினவரை கொடுத்தனா இல்லையா? இது கொஞ்சம் கராராக பேசுகிற மாதிரி இருக்குதுங்க. கராராக ரொம்ப கடுமையாக பேசுகிற மாதிரி நமக்கே கஷ்டமாக தான் தெரியுது. 1000 பேர் இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை கொடுத்தது வாங்கிட்டு போன்னு சொல்லாமல் கொஞ்சம் ஒரு இதாக பேசுகிற மாதிரி தெரியுது போது, அப்போ ஏதோ ஒரு காரணம் இருந்ததுனால தான் இந்த கடுமையான வார்த்தை வந்திருப்பதாக
நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இதை தான் நான் சொல்ல வந்தது, நியாயத்தை நீங்கள் நிதானிக்கணும். சில நேரங்களிலே நம்ம இதை போல அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்கிறேன், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் சரி, உங்கள் வீட்டிலையும் சரி, அநேக சமயங்களிலே அநேக காரியங்களிலே நீங்கள் நியாயத்தை மேலோட்டமாக பார்த்துட்டு சொல்கிறீங்க, இது என்ன நியாயம், இது என்ன நியாயம் என்று சொல்லி. நான் சொல்கிறேன், உங்களுடைய நியாயம் தேவனுக்கு முன்பாக எடுபடாது. தேவனுடைய நியாயத்தை தான் நம்ம கை கொள்ளணுமே தவிர உங்க நியாயத்தை கேட்டு ஆண்டவர் நியாயம் செய்கிறது அல்ல. நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இப்படி கேட்பாரு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரே வார்த்தை கேட்பாரு. இங்க சொல்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏதாவது அவருக்கு போய் நியாயம் கேட்க போறோம்னு சொன்னா, நியாயத்துக்கு ஒரு விளக்கம் கேட்க போறேன்னு சொன்னா, வாயை போட்டு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்றது. ஏனென்றால் உண்மையாவே நமக்கு சில காரியங்கள் தெரியாது என்பது உண்மை. ஏதோ கொஞ்சம் தெரிந்ததை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம், நமக்கு எல்லாம் தெரியுன்றது போல நம்ம நினைக்கிறோம், செயல்படுகிறோம். அதுதான் தவறு. ஒரு சில காரியங்களிலே, ஒரு சில வேலைகளிலே, ஒரு சில விஷயங்களிலே, ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்குது. அதனால டோட்டலா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லைன்னு நான் சொல்லவில்லை, ஆண்டவரும் சொல்லல. ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது, அதுல நீங்க அறிவா இருக்கீங்க, புத்திசாலியா இருக்கீங்க என்பதை நாம தப்பு சொல்லல. ஆனா அதை வைத்துக் கொண்டு நீங்க தீர்மானிக்கிற எல்லா காரியங்களிலுமே நீங்க அறிவுபூர்வமாக நியாயமாக இருக்கு நினைக்கிறீங்களே, அதுதான் தவறு. அதற்கு நான் சில உதாரணங்களை நான் சொல்ல முடியும், எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, மனுஷர்களை என்னை யார் என்று சொல்றாரு என்று சொல்லும் போது, ஒரு சிலர் உங்களை எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, யோவான் என்று சொல்றாங்க, தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. சரி, அதுக்கு தான் போதுப்பா, நீ யாருன்னு நீங்கள் என்னை யாருன்னு சொல்றீங்கன்னு சொல்லும் போது அதுல பேதுரு சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? எங்க இருக்கீங்க தெரியல. இயேசு என்ன சொல்றாரு? மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்துறாப்பா, என் பிதாதான் உனக்கு வெளிப்படுத்துறாரு. சபாஷ், வெரி குட். பரலோகத்தின் திறவுகோலை நான் என்ன செய்யறேன், உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அங்கேயே ஒரு சபாஷ், ஒரு பாராட்டு. பேதுருக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பாராட்டை பார்க்கிறோம். நீங்க வாசித்து, நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. அதே அதிகாரத்துல, அதே மத்தியில, அதே 16ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 4 வருஷத்துக்கு கீழே படிச்சு பாருங்க. பேதுரு இயேசுவிடத்தில் சொல்றாரு, ஆண்டவரே இதுக்கு சம்பவிக்க கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படி இப்படி என்று சொல்லி கடிந்து கொள்ளும் போது இயேசு பலார்னு கன்னத்துல அறையாத குறையா, அறையில வாயால வார்த்தையானால சொல்லு, எனக்கு பின்னாலே போய் சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா உங்களுக்கு? இவன் நினைச்சுக்கிட்டான் தனக்கு வெளிப்படுத்துறதுலாம் எதுவான். அவர் இயேசு தானே சொல்றாரு, பிதாதான் உனக்கு வெளிப்படுத்துறாருனாக்கா, அப்போ இவனுக்கு மனசுல படுறது வெளிப்படுத்தலாம் யாருது? எல்லாம் பிதாவுடையது. ஒரு நினைப்புல ஒரு ஒரு கான்செப்ட்ல வந்துட்டான். அந்த ஒரு நினைப்புல வந்துட்டாரு. அந்த நினைப்புல தான் என்ன செய்யறாரு இவரு? இயேசுவை பார்த்து ஆண்டவரே இதெல்லாம் உனக்கு சமைக்க கூடாது, தனியா கூப்பிட்டு போயிடுறாரு, தனியா அழைச்சிட்டு போய் வர. ஆண்டவர் பார்த்தாரு, ஓஹோ ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிட்டுன்றதுக்காக புத்திசாலின்னு நினைப்பான்னு சொல்லிட்டு அடிக்காத குறையா எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொல்ற. மூஞ்சி செத்து போச்சா பேதுருக்கு? நீ எனக்கு இடர்லாம் இருக்கிறார். ரொம்ப எப்போ எந்த அளவுக்கு அவனை உயர்த்தி பேசினாரோ அதே இடத்துல டவுன் கீழே போட்டது போல பேசியிருக்கிறார். அது மட்டுமா, நிறைய சம்பவங்கள் நான் சொல்ல முடியும். பேதுரு மறுதலித்த பிற்பாடு திரும்ப இயேசு உனக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து 3 முறை கேட்கிறாரு, என்னென்ன, நீ என்னிடத்தில் நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, இவர்களிலும் என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? 3 முறை அவர் கேட்கிறாரு. அவன் கேட்க அவன் அழுதுறான். என்ன கேட்கறதுலே அவன் அழுக வந்துருச்சு. என்ன கேட்குற தோரணை துணி அந்த அணுகுமுறையிலே அவன் அலண்டுட்டான். முதல்ல சொல்லிட்டான் தைரியமா, ஆஹா ஏசு எதை கேட்டாலும் அதில் ஒரு கருத்து இருக்குது சொல்லி. இப்படி அழுதும் அழாமையும் நான் உண்மை நேசிக்கிறேன் பண்ணி அறிவேன்னு சொன்ன பேதுரு வாய மூடிட்டு கம்முன்னு இருந்தானா? நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் கவனிங்க, பேதுரு எப்பயுமே இந்த பேதுரு முந்திரி காட்டுன்னு சொல்லுவாங்க. கவனிங்க, ஆண்டவரே யாரு இவன் காரியம் என்ன
அங்க பாருங்க, அங்க வசனம் இருக்கும் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்துல பாருங்க, இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்திருந்தவனும் சீஷனுமாகி அவனை பார்த்து, பேர் அங்க இருக்காது, அது யாருன்னா யோவான் தான், அது வேற யாரும் கிடையாது. யோவானை கையை காட்டி பேதுரு இயேசுனிடத்துல கேட்பாரு, ஆண்டவரே இவன் காரியம் என்னன்னு. ஆண்டவர் அங்க பச்சுன்னு அடிப்பாரு பாருங்க, படிங்க. அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால். அந்த வார்த்தை தான் நீங்க பார்க்கணும். உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு வாயா. இங்க பாருங்க, அந்த வார்த்தை தான், உனக்கு என்ன. தெரியுதா எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, சில நேரங்களிலே சில சமயங்களிலே சில காரியங்கள் ஏதோ நமக்கு தெரிந்து விட்டதனால நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நமக்கு தான் எல்லாம் வெளிப்பாடு என்று சொல்லி சிலர் நினைக்கிறார்கள். இல்ல, ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது உண்மைதான். அதுல நம்ம அடக்கமா இருப்போம், தாழ்மையா இருப்போம். அதுக்காக நம்மளுக்கு மனசுல தோன்றுகிற வருகிற எண்ணங்கள் எல்லாமே வெளிப்பாடு என்று சொல்லி ஊரை ஏமாற்ற வேண்டாம், உங்களை நீங்களே ஏமாற்ற வேண்டாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அதுக்கும் நான் வசனத்தை நான் சொல்ல முடியும். எரேமியால இருக்குது அந்த வசனம், எடுக்க வேண்டாம். கவனிங்க, மனுஷர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய நாவினால் வாயிலிருந்து வருகிற சொல்லெல்லாம் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று ஊரை ஏமாத்துற ஆட்களா இருக்கிறாங்க. எரேமியால இருக்கு இந்த வசனம். என்னது யோசித்து பாருங்க. நான் எங்க வருகிறேன் என்று சொன்னா, எனவே ஒரு சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஆண்டவர் ஏன் சொன்னார், எதற்கு சொல்றார், எதற்காக சொல்றாரு என்பதை நம்ம நிதானிக்கணும். நியாயம் என்னதென்பதை நீங்களே தீர்மானியாமல் இருப்பது என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சம்பவத்திலே எங்க, இந்த திராட்சை தோட்டத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இந்த கூலி கொடுக்கிற சம்பளம் கொடுக்க கூலி கொடுக்கிற விஷயத்துல நான் சொல்றேன். இது என்ன எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒன்னாக்கிட்டாரு இவரு, என்ன நியாயம் இருக்குது இதுல? அப்ப உங்க பார்வையில் நீங்க பாருங்க, இது உங்களுக்கு நியாயமாகப்படாதுதான். அப்ப நான் திரும்ப திரும்ப கேட்டதுக்கு அப்புறம் சிலர் பதில் சொன்னீங்க, அவன் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு இருக்கலாம். என்னவென்றால் நீங்க பாருங்க, அந்த வசனத்துக்கு நான் திரும்ப வருகிறேன். வேலை நாள் ஒன்றுக்கு, ரெண்டாவது வருஷம், நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசினா ஒரு நாளைக்கு தான் அவர் பேசியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம், ஒரு பணம். நம்ம இதுல ₹1 வச்சுப்போம், ஒரு பணம் ஒரு நாளைக்கு. அப்ப காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சா ₹1. ஓகே, இங்க நான் பார்க்கிறோம், இந்த 6ஆம் மணி 3வது மணி இந்த 11வது மணியெல்லாம் போய் ஆட்களை அழைக்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தையை அவர் சொல்றதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், 7வது வசனத்தை பாருங்க. நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி தான் கூப்பிடுறாரு. கூலி எவ்வளவுன்னு சொல்லல, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கிடைக்கும்ன்றாரு. அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்களை எப்படி கூப்பிட்டாரு? காலையில கூப்பிட்டாங்க, காலையில முதல்ல வேலைக்கு கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாரு? ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம். ஏன்னா அது காலையில வேலை தொடங்குற நேரம் முடிகிற வரைக்கும் வேலை செய்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம். இப்ப நேரம், வேலை நேரம் தாண்டி தாமதமாக வரவர்களிடத்துல அவர் என்ன கூலி பேசுறாரு? நியாயமானதை பத்தி இங்க நியாயத்தை பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம லேட்டா வந்துட்டோம் நீங்க நினைக்க வேண்டாம், நீங்க செய்யற வேலைக்கு தகுந்த உனக்கு சன்மானம் கூலி கொடுக்கப்படும் என்பதுதான் இதுக்கு அர்த்தம். வா, நீ என்ன வேலை செய்யற, நீ எவ்வளவு வேலை செய்யற, நீ எப்படி வேலை செய்யற, நீ செய்யற வேலையை பொறுத்து என்ன செய்யுது உனக்கு நியாயமானபடி கிடைக்கும்ன்றாரு. அப்ப இந்த சம்பவத்தினுடைய முடிவை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருக்கும், அப்ப அந்த எஜமானுக்கு இது நியாயமாக பட்டதனாலதான் செய்திருக்காரே தவிர அநியாயம் என்பதனால அல்ல. தாமதமாக வந்தாலும் அவங்க செய்த வேலையை பார்த்திருக்கிறாங்க, அந்த வேலையினுடைய முடிவை பார்த்திருக்கிறாரு. என்ன செய்யணும்? அப்ப ஒரு நாளைக்கு காலையில் தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஆளை செய்தா எவ்வளவு வேலை செய்வாங்க, எவ்வளவு வேலை முடியும் என்பது பொதுவாக உங்களுக்கு தெரியும் தானே? அது போல அப்ப அவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பிந்தி வந்தவர்களாகிய இவர்களும் காலையில் தொடங்கி மாலையில் வரைக்கும் செய்த வேலையினுடைய அளவுக்கு ஈடாக இவங்க வேலை செய்திருக்கிறாங்க என்பதுதான் இதுல இருந்து தெரிய வருகிறது. அங்கதான் உங்களுக்கு பேசும்போது சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் ஒரு ஆணவமா
கொஞ்சம் அவர் கொஞ்சம் கிரிப்பாக பேசுகிறத போல் அந்த வார்த்தை தெரிகிறத தவிர, ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஏனென்றால் அங்கே நியாயம் என்கிற வார்த்தை இருக்கிறது. என்ன நியாயம் இது? அப்போ நியாயம் இல்லாமல் அப்போ இவங்க சும்மாவே நின்னவங்களுக்கு கூட ஏன்னா 1 ரூபா கொடுப்பேன்ற அர்த்தத்தில் கொடுத்துட்டாரு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை. அவங்க நியாயமானபடி எப்போ அவர் சொன்னாரோ அவர் நியாயமானபடி தான் கொடுத்துருப்பாரு. அப்போ நியாயமானபடி கொடுக்குற ஒரு எஜமான் வேலை செய்யாமல் உழட்டிட்டு நிற்கிறவனுக்கு, நேரத்தை டைம் பாஸ் பண்ணுறவனுக்கு எப்படி ஒரு படம் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இதை நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவதை இப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு வேலை இவன் வேலையே செய்யாமல் உழட்டிட்டு இருந்து என்ன கொடுக்க போகிறாரு? நம்ம வந்ததே 11 மணிக்கு வந்தோம், 12 மணிக்கு வந்தோம், என்ன கொடுக்க போகிறாரு? ஏதோ அப்படின்ற ஏனோ தானோ என்று சொல்லி இருந்திருப்பானான். ஆனால் எப்படி அந்த 1 ரூபா அதே பணத்தை கொடுத்துருக்க முடியும்? இவன் தாமதமாக வந்தாலும், தாமதமாக அழைக்கப்பட்டு வந்தாலும் அவன் வேலையை என்ன செய்திருக்கிறான்? கருத்தாக செய்திருக்கிறான், கண்ணும் கருத்துமாக செய்திருக்கிறான், சரியாக செய்திருக்கிறான். இன்னும் அது மட்டுமல்ல, அவன் நினைத்த எதிர்பார்த்த வண்ணமாக அந்த வேலையை அவன் செய்து முடித்திருப்பதை அவன் அறிந்து அவன் திருப்தி அடைந்திருக்கிறான் நிஜமா. அதனால தான் அவனுக்கு கொடுக்குன்ற எண்ணமே வந்தது. வேலை ரேட்டு பேசவே கிடையாது. அப்போ அவனுக்கு எது நியாயமாக பட்டுதுன்னா, பரவாயில்லையே பிந்தி வந்தாலும் என்ன செய்திருக்கிறான்? இவ்வளோ வேலையை செய்திருக்கிறானே. இந்த காலையில் ஒருத்தன் வந்தான 1 ரூபாய்க்கு, அவங்க கதை என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே இருக்க பாருங்க வசனம், அங்கே பாருங்க 12வது வசனம். பிந்தி வந்தவர்களாகிய 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். 1 மணி, இங்கே பாருங்க, கரெக்டாக கணக்கு கணக்கு வச்சிருக்கான் பாருங்க. இவர்கள் என்ன செய்தார்கள்? 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். அப்போ வேலை எவ்வளோ நேரம் செஞ்சுருக்காங்க பிந்தி வந்தவங்கலாம்? 1 மணி நேரம். சரி, ரைட், கரெக்ட். அது இல்லைன்னு நான் மறுக்கலை. இவர் சொல்கிறது பொய்யும் நான் சொல்லவில்லை. 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். படிங்க. பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தை சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. கவனிங்க, என்ன விஷயம் அப்படின்னா, இவன் 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சான்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் இந்த 1 மணி நேரம் வேலை செய்தால் அந்த 1 மணி நேரத்தில் 1 நாள் வேலையை அவன் செய்துட்டான். புரியுதா உங்களுக்கு? இவன் என்ன திரும்ப பண்ணியிருக்கிறான்? அவன் காலையில் வந்தவன் என்னம்மா இன்னைக்கு பொழுது போனேன், இன்னைக்கு பொழுது போச்சுன்னா 5 மணி 6 மணி ஆச்சுன்னா என்ன உண்டு? பேசின பிரகாரம் என்ன உண்டு? எப்படியாவது பணம் உண்டு. நீ செஞ்சாலும் செய்யலானும் உண்டா இல்லைங்களா? இந்த சஞ்சாய வேலைன்னு சொல்லுவாங்க ஊரில், பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. கான்ட்ராக்ட் வேலை, சஞ்சாய வேலை. பொழுது 12 மணி 1 மணி ஆச்சுன்னா குனிஞ்சு நிமிந்தாலே 100 ரூபா 150 ரூபா களை எடுத்த. நீ எடுத்தியா எடுக்கலையோ, அங்கே இருக்கிற 2 பச்சை புள்ளை எடுத்து கையில் எடுத்துகிட்டு வந்தாலும் முடிஞ்சுக்காத. உண்டா இல்லைங்களா? நான் ஒரு உதாரணத்துக்கு தான் பேசுகிறேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்க நான் சொல்ல வரல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்கள இதே கான்ட்ராக்ட்ன்றது அப்படியே இல்லை. நீ வேலையை முடித்தாதான் அதுக்கு காசு. அதனால் என்ன செய்வாங்க? அவங்க கரெக்டாக வேலையை முடிச்சிடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சாய வேலைன்னும் போதெல்லாம் அந்த நாற்று அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாட்டை அடிப்பாங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே நீங்கள் கான்ட்ராக்டில் விட்டு பாருங்களேன். நாற்றுல வேறு இருக்குதோ இல்லையா, கத்தை மட்டும் கட்டு கணக்குது. ஒரு கட்டு நாற்று அடித்தா இவ்வளோ சம்பளன்ற கட்டி வச்சுட்டினாக்கா இவ்வளோ ரூபான்னு கணக்குங்க. அதில் அது அறுந்து போயிருக்குதா வேறு இருக்குதான்லாம் பார்க்க முடியாது. இப்போ அப்படி தான் வேகமாக, அவ்வளோ வேகமாக வேலை நடக்குங்க அது. அப்போ எப்பொழுதுமே இந்த சஞ்சாய வேலை என்று சொல்லும்போது மனசில் என்ன வந்துடுது? நேரம் போன முடிஞ்சா, அதாவது மணி அடித்தா அப்படி சொல்லுவாங்கள்ல, மணி அடித்தா சாப்பாடு, அந்த மாதிரி நேரம் அடித்தா என்ன உண்டு? நமக்கு சம்பளம் உண்டு. நீ செஞ்சியா செய்யலையோ. அப்போ இவன் வேலை செஞ்சானா செய்யலையா? செய்தான். கவனிங்க, செய்தான். ஆனால் அவங்கள தாண்டி இவங்க செய்ய கிடையாது. பிந்தி வந்தவர்களை விட இவன் ஒன்றும் பிரமாதமாக செய்யலை. அவன் சொல்கிற வார்த்தை என்ன போட்டிருக்குதுங்க? 1 மணி நேரம் மாத்திரம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன். சரி, இவன் வேலைக்கு வந்தவன், காலையில் வந்தானே, இவன் வேலைக்கு வந்தவன் தானே, இவன் என்ன செய்யணும்? வேலை தானே செய்யணும். இவன் எத்தனை மணிக்கு வந்தான்? இது இவன் வேலையா? நல்லா யோசித்து பார்க்கணும். இப்போ அப்போ இவன் ஒரு நோட்டு ஒரு பேனா எழுதி வச்சுக்கிட்டு 11 மணிக்கு வந்தான், 12 மணிக்கு எத்தனை பேர் வந்தான், இது மாதிரிக்கு வந்தான். அடுத்தது இவன் எத்தனை மணிக்கு போனான், எவ்வளோ நேரம் மேலே. ஆஹா, மொத்தம் இவன் என்ன செய்யலை? இவன் வேலை செய்யலையா? இவனுக்கு பிந்தி வந்தவன் வேலை செய்கிறதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்கிறான் அவன். இப்போ புரியுதா? இதுதான் நம்ம ஆராயணுன்றது.
என்று இவர் கஷ்டம் இந்த உஷ்ணமான நேரத்துலையும் இவர் போய் ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிறது நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், விவசாய வேலைகள்லாம் பார்த்தவன், செய்தவன் இல்லை. விவசாய வேலையெல்லாம் வயலில் போய் நின்று காவலுக்காக நான் எனக்கு சின்ன வயதில் போனது உண்டுங்க. என்ன சொல்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கட்சியில் நான் நடந்ததை சொல்கிறேன். ஒரு வேலைன்னு சொல்லி அந்த விவசாய வேலை தான் சொல்கிறேன். போய் இறக்கி செய்ய போனால் ஒரு மணி நேரம் ஆச்சுனாக்கா ஒரு பெருசாக ஒரு பொட்டலை ஒன்று, என்னது அந்த புயலை பொட்டலை ஒன்று இருக்குது பாருங்கள், அது பெருசாக ஒரு பேப்பர் இருக்கும், அதை வச்சு மடித்து வச்சுக்கிட்டு போய் வரப்பில் போய் உட்காந்துக்க வேண்டியது. வெத்தலை பாக்கு என்னங்க, வெத்தலை பாக்கு வேலை செய்யணும், வெத்தலை பாக்கு போடுறது இல்லையா? வெத்தலை பாக்கு போட்டு அதில் அதில் சுண்ணாம்பு இருக்காது, அது அடுத்த சுண்ணாம்பு கேட்டு ஒருத்தவன்ட்ட ஒரு வெத்தலையை கேட்டு சும்மா பேருக்கு தான் ஒரு பொட்டலாம் வச்சுக்க வேண்டியது. இது அவங்கள்ட்ட கேட்டு இது இவங்கள்ட்ட கேட்டு இதை போட்டு அதை பொண்ணு அது துப்பி இதுக்கு ஒரு ரெஸ்ட்டு. நல்லா கவனிங்க, இந்த உடட்டுறதுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இது இந்த காலத்தில், அந்த காலத்தில் என்ன பண்ணுறீங்க, இதில் எழுதப்படலையே தவிர இது போல இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. இது மட்டுமா, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இந்த பேடி சிகரெட் குடிக்கிறாங்களா இருக்கிறாங்க. உடனே போய் ஒரு மரம் நிழல் இருந்தால் போய் அவங்க உட்காந்துட்டு போய் அவனை கேட்க முடியாது. கேட்டாங்க, என்னங்க பிடிச்சது நிமிடாமல் வேலை செய்ய சொல்லிட்டாங்களே, கொஞ்சம் அப்படி வெத்தலை பார்க்க போடணும், அவர் தண்ணி குடிக்கணும், குடம் வச்சுருப்பாங்க தண்ணி, இந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் போய் அதிலேயே ஒரு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நேரம் போயிடுங்க. இதுதாங்க நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது இல்லை. சரிங்க, இங்கே நான் பார்க்குறோம், இந்த வேலைக்காரன் என்ன செய்தால் பார்க்குறோம், இவன் எவ்வளோ நேரம் வேலை செய்யலாம். அப்போ இதையே தான் பார்த்துட்டு இருக்கான், தவிர வேலையை பார்க்கல. இவன் வெயில் அடிக்கும் போதும் உஷா இருக்கும் போது என்ன செஞ்சிருக்கான், போய் ஒதுங்கி போய் நின்று இருப்பான். இதெல்லாம் இந்த எஜமான் பார்த்துருக்கான். ஆனால் இவன்கிட்ட பேசுறது என்ன, அவனை வரும்போதே அடைக்கும் போதே என்னாச்சு, ஒரு நாள் பேசிட்டோம். எத்தனை நாளைக்கு, ஒரு நாளைக்கு பேசிட்டோம். இன்னைக்கு பொழுது போனால் அவனுக்கு என்ன உண்டு, ₹1 உண்டு. சரி கொடுத்துருவோம், போ சொன்ன பிரகாரம் கொடுத்துடணும் அப்படின்றதுலாம் அவன் கரெக்டாக இருக்கான். ஆனால் இந்த பிந்தி வந்தவங்க 11ஆம் மணிக்கும் 12ஆம் மணிக்கும் வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிந்தி வந்தவங்க வேலையை செய்தாங்க என்று சொல்லும்போது அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. என்னவென்று சொன்னால், அப்போ நியாயமானபடி உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்லும்போது அப்போ நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்ததான கூலி கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்குது அவனுக்கு. ஒரு வேலை இந்தாப்பா நீ எப்போ வந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த ₹1 இவனும் வாங்கிட்டு தான் இருப்பான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த காலையில் அனைத்தவர்களோடு பேசுறது போல இந்த எஜமான இந்தப்பா உனக்கும் நான் ₹1 தரேன்னு சொல்லி இருந்தால் வேலை நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நடந்திருக்காது. ஏன் பரவாயில்லையே, எப்போ வந்தாலும் நம்ம ₹1 போயிடும். அதனால நியாயமானபடி செய்வேன்னு சொன்ன உடனே இவன் மனசுக்குள்ள என்ன வந்துச்சு, நம்மளே லேட்டாக வந்துருக்குறோம், இந்த வேலையை முடிச்சாதான் என்ன உண்டு, ஏதாவது கிடைக்கும், என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல, எவ்வளோ கிடைக்கணும்னு தெரியல இல்லையா? நமக்கு முந்தி ஒருத்தன் வேலை செஞ்சுருக்கான், அப்புறம் அவன் வேலையிலே கருத்தாக இருந்தான், கண்ணாக இருந்தான், புரியுதுங்களா? அப்போ வேலையில் அவன் தீவிரமாக இருந்ததுனால அந்த எஜமான் எதிர்பார்த்தது போல திருப்திகரமாக அவன் வேலையை முடிச்சதுனால அந்த எஜமானுக்கு இது பிந்தி வந்தவனாக இருந்தாலும் இவருக்கு நியாயமானபடி தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக என்ன செய்திருக்கிறாரு. அப்போ இவனுக்கு ₹1 கொடுக்குறது தான் நியாயம் என்று அவர் மனசில் பட்டிருக்குது. இதுதான் உண்மை. ஆனால் இதையெல்லாம் நினைக்காம சிந்திக்காம பார்க்காத அந்த முந்தி வந்தவனுடைய நினைப்பு என்னது, அவனுடைய எண்ணமெல்லாம் எதில் இருக்கு, அவன் எண்ணமெல்லாம் எதில் இருக்கு, அவன் என்ன எதில் இருக்குன்னு சொல்றேங்க. சரி கவனிங்க, நான் முந்தி வந்தவன், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். நான் காலையில் 1ஆம் மணி நேரத்துக்கு வந்திருக்கிறேன். நம்ம நாட்டு பிறகு 6 மணி, காலையில் நான் 6 மணிக்கே வந்திருக்கிறேன். இப்போல்லாம் 10 மணிக்கு 11 மணிக்கு வந்தவன், நான் 6 மணிக்கே வந்திருக்கிறேன். அந்த நான் என்கிற எண்ணம் புரியுங்களா? அதனால் இவர்களை அவன் அற்பமாக நினைத்தான், அற்பமாக பார்த்தான். இவர்களெல்லாம் என்ன ஸ்கூலில் கொடுத்துட போகிறாரு, நமக்கு தான் என்று பேசின பிரகாரம் கிடைக்கும். நாம் முந்தி வந்தோம் என்கிற ஒரு சீனியாரிட்டி, அதை சொல்ல வரப்ப நான் இன்றைக்கு சபைகளிலே விசுவாசிகளிடத்திலையும் இந்த சீனியாரிட்டி இருக்குதுங்க. நான் இந்த சபை தொடங்கும் பொழுது இந்த ஊழியம் ஆரம்பிச்சாங்க பாருங்க, முதல்ல ஒரு கொட்டாயில அங்கேயே பிடிச்சி நாங்கள் இருக்கிறாங்க. ஆஹா ஓஹோ நல்லது, அந்த சீனியாரிட்டி அதில் தவறுன்னு சொல்லலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டது போல
ஆண்டவர் என்ன பண்றாரு, பிந்தி வந்தவர்களையும் அவர் பயன்படுத்தும் பொழுது, அப்படி பயன்படுத்தும் போது தேவன் அவளுக்கு செய்கிற செயலை பார்க்கும் பொழுது இவங்களால என்ன செய்ய முடியல, அதை ஜீரணிக்க முடியல, ஏத்துக்க முடியல. இந்த மனுஷனை போலதான் இன்றைக்கு சபைகளிலும் விசுவாசிகளுடைய எண்ணங்களும் இருக்கிறது, இன்றைக்கு குடும்பத்திலும் இருக்கிறது. நான் சபையில ஊழியத்தில் மட்டும் நான் சொல்றேன், எல்லா இடங்களிலும் இந்த ஒரு பொறாமை உணர்வு இருக்கிறது. அது என்ன பொறாமை என்று சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் செய்தது என்ன, தான் சாதித்தது என்ன என்பதை யோசிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் விடுங்க, நான் முந்தி வந்தேன், அந்த காரியம் மட்டும் மேலோங்கி இருக்கிறது சரியில்லைன்றதுதான் இப்ப நான் சொல்றேன். இவன் எந்த அடிப்படையில இந்த வேலைக்காரன் கேட்கிறான், நான் முந்தி வந்தேன், இவன் பிந்தி வந்தான், இதான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. அவன் செய்த வேலையை பற்றி எதை சொல்றான் நான் கவனிச்சு பார்த்தீங்களா? இங்க பாருங்க, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திர வேலை செய்தார்கள். கவனிங்க, இவன் பிந்தி வந்ததையும் அந்த 1 மணி நேரத்தை தான் பார்க்கிறானே தவிர அவன் செய்த வேலையை பார்க்கல, அவன் செய்த வேலையை பார்க்கல. அவர் செய்த வேலையை பார்க்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க, இந்த முந்தி வந்தது பிந்தி வந்தது, சீனியரு ஜூனியரு, இதை தான் பார்க்குறாங்களே தவிர தேவன் ஏன் அவர்களை பயன்படுத்துகிறார், தேவன் ஏன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை ஆராயறது இல்லை. அந்த வசனத்தை வாங்க, லூக்கா 12:57 தானே இன்னைக்கு ஆரம்ப வசனம். நியாயம் நியாயம் என்னதென்று நீங்கள் தீர்மானிக்காமல், நியாயம் என்னென்பதை முதல்ல புரிஞ்சுங்க. மேலோட்டமா மேலெழுந்த வாரியாக நியாயம் பேசாதீங்க, மேலெழுந்த வாரியாக ஒரு நியாயத்தை அநியாயம் என்று சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க. தேவன் செய்கிற காரியங்கள், தேவன் நடத்துகிற விதங்களை புரிந்து கொள்ளாம, என்னது, தேவனை குற்றம் சொல்லுவதிலே குறை சொல்ல முடியாது, அவங்களால குற்றம் சாட்ட முடியாது, அந்த அளவுக்கு துணிச்சல் கிடையாது. ஆனா மனதுக்குள்ள பொறுமுவார்கள், முறுமுறுப்பார்கள். இந்த வேலைக்காரர்களை போல இவர்கள் என்ன செய்யறாங்க, பொறுமுறாம இருக்காங்க, முறுமுறுக்கிறான். இது என்ன அநியாயம். இன்னைக்கு சில விசுவாசிகள் கூட அப்படி நினைக்கிறார்கள், அவருடைய மனதில் எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. என்னது, ஏன் ஆண்டவர் அப்படி செய்யறாரு யோசிக்கணும். ஆண்டவர் என்றைக்கும் எப்பொழுதும் எதையும் சரியாக செய்கிறவர். அவர் யார்? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் யாருக்கும் ஓர வஞ்சனை செய்கிறவரே கிடையாது, யாரையும் அவர் வஞ்சிக்கிறவரே கிடையாது. அவர் எப்பயுமே எதை செய்தாலும் கரெக்டாக சரியாக நிறுத்தி செய்கிறவர். உங்களால் கூட அப்படி செய்ய முடியாது, ஆண்டவர் சரியாக செய்கிறவர். ஆனால் அநேக ஆண்டவருடைய ஞானத்தை புரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானம் இல்லை, புரிந்து கொள்வதற்கு வேண்டிய திராணி இல்லை. இயேசு சொல்கிறார், என்னது நியாயம் என்னதென்பதை நீங்களே தீர்மானிங்க. யோசிச்சு பார்க்கணும். சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு நியாயம் இல்லாததை போல தோன்றும். கர்த்தர் சொல்றாரு, நீங்க நிதானிச்சு பாருங்க, அதில் என்ன நியாயம். இப்போ இந்த வேத பகுதியை நம்ம ஆராயும் போது, தியானிக்கும் போது, புரியுங்களா, ஆழமாக பார்க்கும் போது தான் அதில் உள்ள நியாயம் தெரியுது. மேலோட்டமாக இதை படிக்கும் போது என்ன தோணுது, என்ன ஒரு ஓமானம் இப்படி சொல்லல ஆண்டவரே, இது ஏன் அப்படி செய்திருக்கிறவரே, என்னதான் அவர் தோட்டமாக இருந்தாலும் அவர் பணமாக இருந்தாலும், ஆனால் அவர் சொல்றது என்ன சொல்லலை, அவன் 1 மணி நேரத்துக்கு வந்தாலும் அவன் ஒழுங்காக வேலை செய்தான், நீ ஒழுங்காக வேலை செய்யணும்னா அவர் சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கலாமா இல்லையா, இந்தாப்பா நீ செஞ்சதெல்லாம் எவ்வளவு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நிறைய வேலைகள்லாம் போய் செய்கிறாங்கல்ல, இந்த உளுந்து பயிரெலாம் எடுக்கிறாங்க, வேர்க்கடலாம் எடுக்கிறீங்க, வேர்க்கடலாம் அந்த கொடியெல்லாம் வாங்கி எவ்வளவு கூடையை எடுத்து கொட்டுறாங்களோ அதுக்கு கணக்கு பண்ணி கூலி கொடுக்குறதா சொல்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. இப்போ நான் அதே போல வரேன். இப்போ இவங்க செய்த வேலையும் அவங்க செய்த வேலையும் ஒப்பிட்டு பார்த்தீங்களா என்று சொல்லி கேட்டிருக்கலாம் தானே. ஆனால் அப்படிலாம் அதை ஒன்றுமே பேசலை, சொல்லலை, செய்யவே இல்லை. முந்தி வந்தவன் என்ன வேலை செய்தான்றதை பற்றியே என்னது அந்த எஜமான் பேசவே இல்லை. ஏன் பேசல? பேசியிருக்கலாமா இல்லையா? இங்க பாருங்க, பேசியிருக்கலாம் தான்.
அவரை பொறுத்தவருக்கு அதை விட மேலான ஒரு காரியம் என்னன்னா, இவன்கிட்ட எனக்கு தேவைப்பேன், உனக்கு நான் எவ்வளோ தரேன்னு சொன்னேன், வாங்கிட்டியா போயிட்டே. அதில் நான் குறைச்சனா இவனுக்கு கொடுக்கறத பற்றி நீ என்ன கேள்வி கேட்கறதுக்கு உன்னை யாரையும் அதிகாரி வச்சா? நியாயம் தானே? கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்க. யாருக்கு வேணாலும் என் வீட்டு பணம், என்னுடைய சொந்த பணம் எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. என்ன நான் சொல்லலை, கவனிங்க, ஆண்டவரை தான் சொல்கிறேன். தோணுது கொடுக்குறேன். இவன் யார் கொடுக்க வந்து கேள்வி கேட்குறது? அவங்க கொடுக்கலாம். உனக்கு குறைஞ்சா கேள்வி. என்னங்க, ₹1 கூப்பிட்டு எனக்கு ₹60 கொடுக்குறீங்க கேள்வியா? நான் அந்த கேள்வியை மட்டும்தான் நீ என்கிட்ட கேட்க முடியும். அவங்களுக்கு கொடுக்கறத பற்றி கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இந்த கேள்வி கரெக்டு தான் நான் சொல்றேன். புரியுதா? பேசும்போது ஏதோ கொஞ்சம் ஆணவமாக, கொஞ்சம் வேகமாக பேசுவது போல நமக்கு தோன்றுகிறது தவிர, அது அவருடைய ரைட்னஸ், அதாவது அவருடைய உரிமையை காட்டுகிறது, அவருடைய அதிகாரத்தை காட்டுகிறது. அவருடைய அதிகாரத்தில் தலையிடுவதற்கு இவன் குடிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? அவனுடைய எஜமா அவன் சும்மா கூட கொடுப்பான். யாருக்கு அது ஒரு வாழ்க்கை? சொல்லுங்க, சும்மா கூட நான் கொடுப்பேன். அது ஏன் போனால் நான் கொடுக்க பெருமை பண்ணுறேன். உன்கிட்ட நான் பேச வர கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே. எப்படி இருக்கு? எவ்வளோ காரியம் இருக்கு பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். சபையிலையும் சரி, ஊழியம் செய்கிற இடத்துலையும் சரி, விசுவாசிகள் மத்தியிலையும் சரி, கர்த்தர் ஒருத்தர் வாழ்க்கையில கிரியை செய்கிறாருன்னு சொன்னால் அதை கண்டு பொறுமாதீங்க, பொறாமப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க. உங்களுக்கு நியாயம் இல்லை என்று சொன்னாலும் அது நியாயம், அது என்ன நியாயம் இருக்கு என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களே நிதானித்து தீர்மானிக்கணும். அப்போ என்ன நியாயம் என்பது ஆராயாம எடுத்த உடனே எடுபடையில் என்ன செய்யக்கூடாது? அவங்க அப்படி வந்தாங்க, இப்போ வந்தாங்க, நான் 12 விசுவாசி, இதில் நேர்த்திக்கு வந்த விசுவாசி, இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இது எப்படி அது எப்படி, இதெல்லாம் கேட்கறதுக்கு வேண்டிய உரிமை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு உள்ளது என்னன்றதை பாருங்க. அதில் ஏதாவது குறைவுபட்டிருக்குதான்றதை பாருங்க. உங்களுக்கு சொன்னதுல ஏதாவது குறைவு இருக்குதான்றதை பார்க்கணும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில பேர் விசுவாசிகள் கூட இந்த நிலையில சற்று தடுமாற்றமாக, குழப்பமாக தான் இருக்கிறார்கள். மற்றவர்களை பயன்படுத்துகிற விதங்கள் என்ன? கர்த்தர் பிந்தி வந்தவர்களா இருந்தாலும் சரி, யாரை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவர் பயன்படுத்துவார். நிறைய பேருடைய கேள்வி இப்படி இருக்குதுங்க. நாங்களாம் முன்னாடியே வந்தோம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்காம இல்லை, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோமான்றது தான் கேள்வி. உனக்கு காலையிலே வேலைக்கு கூப்பிட்டாரு தான், நீ வேலையை ஒழுங்காக வளைஞ்சு செஞ்சியா? உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு? உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு? இன்னைக்கு நமக்கு ₹1 கூலி நினைச்சிச்சு. கவனிங்க, வேலை செஞ்சோமோ செய்யலையோ நினைச்சிச்சு. அதாவது உட்கார்ந்து 6 மணியை கடத்திட்டு போனாலே நமக்கு ₹1. அந்த மைண்ட், புரியுதா? ஆனா இவன் காரியம் அப்படி இல்லை. பிந்தி வந்தான்ல, அவன் காரியம் அது என்னது சொல்லுங்க? நியாயமானபடி உனக்கு கூலி கிடைக்குன்னா என்ன அர்த்தம்? நீ செய்கிற வேலையை பொறுத்து தான் உனக்கு கூலி. நீ வேலை செஞ்சாதான் உண்டு. நீனும் அவனை பார்த்துட்டு, ஒருவேளை அவன் முந்தி வந்தவனை பார்த்துட்டு நீ என்ன செய்யலாம்? நம்மளும் உட்காந்துருந்தனாக்கா நீ சும்மா தான் போகணும். அவனுக்கு பேசுகிற பிரகாரம் கொடுத்துருவாரு. சில நேரங்களில் சில பேர் இப்படி தான் மற்றவங்களை பார்த்து இடறி போகிறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலையிலையும் எதற்கும் யாரையும் மனுஷர்களை பார்க்காதீங்க, கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரை பார்க்கணும். கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வேலைகளை நம்ம கர்த்தருக்காக நம்ம செய்யணுமே தவிர, சரிங்களா, ஆண்டவருக்காக செய்யணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? மனுஷரை பார்க்குறாங்க, மனுஷருக்காக செய்கிறாங்க. மனுஷருக்காக செய்கிறதுனால இந்த ஆசீர்வாதங்களை அவங்க இழந்து போகிறாங்க. எப்பொழுதுமே எந்த வேலையை செய்தாலும் இங்கே பாருங்கள், இங்கே நான் பார்க்குறோம், இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் கம்பேர் பண்ணுறது, மற்றவர்களோடு இந்த ஒப்பிடுறது, அது முதல்ல கெட்ட பழக்கம். ஒப்பிடுறது தவறு இல்லை, எந்த வகையில் நம்ம ஒப்பிடுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஒப்பிடுங்க, தப்பு இல்லை. எப்படி ஒப்பிடணும்னா, நம்ம அவங்கள போல இல்லையே, நம்ம அவங்கள போல ஜெபிக்கணுமே, அவங்கள போல வேதம் வாசிக்கணுமே, என்ன அருமையாக ஜெபம் பண்ணுறாரு, என்ன அழகாக பாடுறாரு, இது போல் ஒப்பிட்டு நம்ம வளர்த்துக்கொள்ள பார்க்கணும். அந்த மாதிரிலாம் பார்க்கறது கிடையாது. நிறைய பேர் இப்படி ஆவியில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், சத்தியத்தில் வளரணுன்ற அந்த எண்ணம் வர்றது கிடையாது. புரியுதா?
நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய திறமை என்ன, ஸ்கில் என்ன, நமக்கு என்ன ஆண்டு கொடுத்துருக்கிறான்றதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கும் கிடைச்சிடணும். அப்போ இந்த முந்தி வந்தவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் சரியாக வேலை செய்திருந்தாங்கன்னா, நான் இப்போ சொல்கிறேன், இவன் மட்டும் ஒழுங்காக வேலை செய்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அவனுக்கு என்ன கிடச்சிருக்கும், அந்த ₹1 பணத்தோட கூட்டி கொடுத்துருப்பார். புரியுதா? அப்போ இதில் நிறைய காரியம் நீ ஆராய்ச்சி பார்க்க வேண்டியிருக்குங்க. பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவன் அந்த ₹1 ஒழுங்காக வேலை செய்யலாமா, சொல்லிட்டோமே, வார்த்தையை கொடுத்துட்டோம், கரெக்டாக இருக்கணும், பாவம் காலையிலேருந்து ஒரு பொழுது போய்கிட்டான், வந்துட்டான், இந்தா வாங்கிட்டு போ. அதுதான் உண்மை. இதெல்லாம் இங்கே விவரித்து சொல்லப்படலே தவிர இதில் மறைந்திருக்கிற உண்மை அதுதான். இப்படி நிறைய பேர் விசுவாசிகள் யாரையும் ஆராயிறது கிடையாது, சுய பரிசோதனை செய்கிறது கிடையாது, தன்னை சோதித்து அறிகிறது கிடையாது, தன்னுடைய நிலைமை என்ன என்பதை அறிகிறது கிடையாது. ஒரு வசனம், தாங்கள் செய்கிறது என்ன, தாங்கள் சாதிக்கிறது என்ன என்பது தெரியாமல் அநேகர் நியாயப்பிரமாணத்தினுடைய போதகராக இருக்க விரும்புகிறாள்னு ஒரு வசனம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நம்ம என்ன செஞ்சோம், என்ன செய்கிறோம், நம்ம என்ன சாதித்தோம், நம்மகிட்ட என்ன இருக்குது, அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. உடனே ஆளாயிடணும், உடனே மைக்க பிடிச்சிடணும், உடனே ஒரு சபையை நடத்திடணும். நான் உங்களை சொல்லலை. சிலருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. நான் இருக்க இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது போல நம்ம இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. அப்படிதா? நமக்குள்ளே வரங்களும் கிருபைகளும் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நாம் பயன்படாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், உபயோகப்படுத்துவார். நம்மளால் அடக்கி வைக்கவே முடியாது. ஆண்டவரும் உங்களை அடக்கி வைக்கவே மாட்டார். ஆண்டவர் நம்மை பிரயோஜனப்படுத்துவார். அப்படி இருக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இல்லாமல் பாருங்க, இந்த முந்தி வந்தானே, இந்த ஒரு பணத்துக்கு சம்மதிச்சு, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிந்தி வந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் வரும்போது இவனுக்கு கடுப்பாக இருந்திருக்கும். அதனால் இவன் என்ன செஞ்சுருக்கிறான், அவங்க என்ன செய்கிறாங்க கவனிங்க. அவன் கவனம்லாம் எதில் இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பண்ணுறானா, உட்காந்தானா, நிற்கிறானா, குனிஞ்சானா, நிமிர்ந்தானா, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், இதே தாங்க பார்த்துட்ருக்கான். இவன் வேலையை செய்ய கிடையாதுங்க. இன்றைக்கி நல்ல சில பேருடைய விசுவாசிகளுடைய கவனமும் அப்படி தான் இருக்குது. சபையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க எங்கே உட்காடுறாங்க, இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன புடவை கட்டிட்டு வராங்க, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இதே தான் ஆராய்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோமா, இன்றைக்கி நம்ம என்ன சத்தியத்தை கேட்டோம், கற்றுக்கொண்டோம், நம்ம கர்த்தருக்கு எந்த விதத்தில் பிரயோஜனப்படணும், பயனுள்ளதாக இருக்கணும், மாறணும், போகணுன்ற அந்த ஒரு தாட்டு சிந்தைக்கு வர்றது கிடையாதுங்க. என்ன எங்கே யார்கிட்ட என்னென்ன குறை இருக்குது, என்ன இருக்குன்றதை இவங்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது தான், இவங்களை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் ஆராய்ச்சி பண்ணி அதில் இவங்க பிஹெச்டி வாங்கிடுவாங்கன்னு வச்சுங்களேன். யார் என்ன செய்ய, இது நமக்கு தேவையில்லாத வேலைகள். இதனால் நம்ம எந்த விதத்திலும் வளர முடியாது. உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியும் நீங்கள் காண முடியாது. எனவே நீங்கள் முன்னோக்கி செல்ல, ஆண்டிடத்திலிருந்து இன்னும் அதிகமான கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி இருந்தால் தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த நாளிலேயும் இந்த ஒரு காரியத்தோடு நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். திரும்பவும் லூக்கா 12:57 படித்து நம்ம முடிப்போம். நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? நம்ம இன்னும் நாட்களிலே அடுத்த வாரத்திலையும் தொடர்ந்து எதெல்லாம் நியாயம், நிறைய குறிப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி நான் ஒன்றோடு நான் முடிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த சம்பவத்தோடு மட்டுமல்ல, வேறு சில சம்பவங்கள் இருக்கிறது. அப்போ எதெல்லாம் நியாயம் என்பதை நீங்கள் முதல்ல சரியாக புரிஞ்சுங்க. நீங்கள் நியாயத்தை விரும்புகிறீங்க, நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க, நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் நியாயமாக நடக்கணும்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நல்ல விஷயந்தான். அது நடக்கணும், உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் நியாயமாக நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. முதலாவது உங்கள் நியாயத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் முதல்ல நியாயத்தை கடைப்பிடிங்க. ஆண்டவர் சொல்கிறது போல் இங்கே மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை பாருங்கள். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினால்
நீ நீ வன்கண்ணனா இருக்கலாமா? வன்கண்ணனா இருக்கலாமா? இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏப்பா, எனக்கு தாராள மனசு, எதக்க மனசு, இரக்கமுள்ள மனசு, எதங்கன மனசு, நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிற மனசு. நீயுமே எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போடுறது, தடை போடுறது. உனக்கு ஏன் அந்த எண்ணம் வருது? கொடுக்கக்கூடாது, நீ என்ன என்னை தடுக்கிறது? நீ வன்கண்ணலா இருக்கலாமா? இப்படிப்பட்ட ஆவி, இப்படிப்பட்ட எண்ணம், இப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள்ளே இராதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்க. இது மாதிரி எண்ணம் வருதா? மற்றவர்கள் ஏதாவது நடக்கும்போது, கிடைக்கும்போது, செய்யும்போது, பார்க்கும்போது உங்கள் மனசு அதை நினைத்து பொங்குகுதா, குமுறுதா, சந்தோஷம் அடைகிறீங்களா, பாராட்டுறீங்களா? பரவாயில்லையே, கர்த்தர் உங்களை இப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி மனப்பூர்வமாக உங்களால் பாராட்ட முடியுதா? இல்லையா? உள்ளுக்குள்ளே இந்த மனுஷனை போல பொறுமுறீங்களா, முறுமுறுக்கிறீங்களா? நியாயம் என்னது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் இது நியாயமானது அல்ல, இது அநியாயமானது. அப்போ உன் வாழ்க்கையிலே உனக்கு வருகிறதும் கிடைக்கிறதும் நடக்கிறதும் அநியாயமாக தான் இருக்கும். எதை நம்ம விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். எனவே நியாயத்தை விரும்புகிற நீங்கள் நியாயம் என்னது என்பதை நீங்கள் தீர்மானித்து செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு நியாயமானது செய்வார். உங்களுக்கு நியாயமானது கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். நியாயமானபடி எதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கிடைக்கும். சொல்கிறீங்கள, எனக்கு வர வேண்டியது பெனிஃபிட்ஸ் வரலைங்க, நியாயப்படி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணுங்க, நியாயப்படி நான் தாங்க சீனியார்ட்டில் இருக்கிறாங்க, நியாயப்படி எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கணுங்க, எல்லாம் பாலிட்டிக்ஸுங்க, எல்லாம் என்னை அழுத்துறோன்னு பார்க்குறாங்க. நீ கவலையே படாத. கர்த்தர் உனக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னுடன் இருக்கும் பொழுது ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போடுவதே இல்லை. கர்த்தர் மாத்திரம் உன் கூட இருக்கணும், அது மட்டும் இருந்தால் பார்த்துக்குங்க. எனவே இந்த எண்ணங்களுக்கு இடம் தராதிங்க. இது போல வக்கரமான கீழ்த்தரமான இந்த சிந்தைகளுக்கு இடம் தராதிங்க. யார் என்ன வாங்குறாங்க, யாருக்கு என்ன கொடுக்குறாங்க, யாருக்கு என்ன செய்கிறாங்க, இந்த பார்வையை முதல்ல விட்டுட்டு கர்த்தரை நோக்கி உங்கள் பார்வையை செலுத்துங்க. இந்த எண்ணங்கள் உங்களை கீழ் நோக்கி கொண்டு போகும். நீங்கள் மேல் நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களை மேலே உயர்த்துவார். எப்போ பார்த்தாலும் சுற்றி என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, அவங்க என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கறது உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணும், முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடியதாக இருக்கும், உங்களோட ஓட்டத்தை தடை பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், இப்படி இருக்கும். எனவே நம்ம ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவுள் இருக்குது. நீ அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் ஓட்டம் வேகம் தடைப்பட்டும். நீ அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது, நீ விரைந்து போய் சேரவும் முடியாது, உன்னுடைய பந்தய பொருளை நீ இழந்துடுவாய். எப்போ பார்த்தாலும் இங்கே என்ன நடக்குது, அங்கே நடக்குது வேண்டாம். இந்த பார்வை, இந்த மனம், இந்த எண்ணம், இந்த சிந்தை உங்களை விட்டு நீங்கிட்டோம். எனவே இந்த நியாயம் என்கிற போர்வையில் அநியாயமான காரியங்களை விட்டு விலகி நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வசனத்தின்படி உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உண்மைதான். அந்த வேலைக்கு இந்த கூலிக்காரனை அழைத்தது போல ஆண்டவர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு பணத்துக்கு கூலிக்கு பேசினது போல ஆண்டவரும் உங்களை அழைத்தது உண்மைதான். ஆனால் அழைத்த அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா, உண்மையாக இருக்கீங்களா, உத்தமமாக இருந்தீங்களா? உங்களுக்கு பிந்தி வந்த மற்றவர்களை பார்த்து பொறாமையினால உங்களுடைய கடமையை செய்யாமல் போனீர்களா? கர்த்தருடைய வேலையை செய்யாமல் போனீர்களா? கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்யாமல் போனீர்களா? அவர் கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் தட்டி கழித்து செய்யாமல் போனீர்களா? இப்படிலாம் இருந்துட்டு இன்னும் எனக்கு நியாயம் கிடைக்கல என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னோட பேசினது போல நியாயமான கூலியை உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கு இன்னும் அதிகமாக கூட்டி கொடுக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. Praise the Lord.
அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுக்காக வாழ தீர்மானிங்க. நியாயம் என்ன என்பதை நிதானித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ். Praise the Lord. நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடினும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடினும் நில்லாமல் ஓடு. ஆரம்பவும் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். ஆரம்பவும் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். நாடு மேடு கண்டு அஞ்சி கலைத்து நில்லாதே, கூடுதல் பலன் அளிப்பார் குதித்தே ஓடுவாய். காடு மேடு கண்டு அஞ்சி கரைத்து நில்லாதே, கூடுதல் பலன் அளிப்பார் குதித்தே ஓடுவாய். பாரம் பாவோம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவோம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. பாரம் பாவோம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவோம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து, வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து, வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். பாரமாவோம் கல்லிலக்கை நோக்கி தேவன் நியமித்த ஓட்டம். பாரமாவோம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பின்னானவை மறந்தே முன்னோக்கியே ஓடு, கண்ணலை கிறிஸ்துவின் மேல் கண்பறித்தோடு. பின்னானவை மறந்தே முன்னோக்கியே ஓடு, கண்ணலை கிறிஸ்துவின் மேல் கண்பறித்தோடு. பாரம் பாவோம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவோம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு, நியமித்த ஓட்டம். ஆமென். நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய பரம ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. அல்லேலூயா. இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டிய பணிகள் உண்டு, பணிவிடைகள் உண்டு, அவருடைய வேலைகள் பல உண்டு. அதை உண்மையாய் செய்வோம், நேர்மையாய் செய்வோம், உத்தமத்தோடு செய்வோம், கர்த்தருக்காக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்க மனசாக இருக்கீங்க? உங்கள் விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே நியாயத்தை குறித்து எங்களோடு நீ தொடர்ந்து பேசி வருகிறீர். ஆம் தகப்பனே,
எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் நியாயத்தை எதிர்பார்க்கிறோம். நியாயமாய் கிடைக்க வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும், நியாயமாக செய்ய வேண்டும், நியாயமாக பேச வேண்டும். இப்படி எல்லாவற்றிலும் நியாயம் நியாயம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் அதன்படி அநேகர் செய்ய தவறி விடுகிறார்கள். அதனால் இதை கத்தாவே, நியாயத்தை பேச மட்டுமில்லை, நியாயத்தின்படி நடக்கவும் நியாயத்தின்படி செய்யவும் இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற நம்முடைய வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணித்திருக்க முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. உடைய ஆசிரியர் கரம் பிடித்து நடத்தும். நியாயம் என்னதென்பதை நீங்களே தீர்மானிக்காமல் இருப்பது என்ன என்று சொன்னீரப்பா. எனவே எதெல்லாம் நியாயம் என்பதை அவர்கள் நிதானித்து பார்க்க தீர்மானிக்க கிருபை தாரும், ஞானத்தை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றவர்களை பார்க்காமல் கத்தால் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க செய்யுங்கப்பா. ஊழியத்திலே போட்டி பொறாமைகள் இல்லாமல் கத்தர் வைத்த இடத்துல உண்மையாக இருந்து கத்தருக்காக வாழ உழைக்க கத்தரை சித்தம் அறிந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தால் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர்